ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அகாடமிக் இயர் 2025-2026 உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலேஷன் 2025 அந்த சிலபஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தான் ரெகுலேஷன் 2025 வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணது. ஸோ எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சிலபஸில் என்னெல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா, அனாயினிஸில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கரிக்குலம் அண்ட் சிலபில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த உங்களுக்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ தான் வந்து டவுன்லோட் ஆகாமல் நிறைய இருந்துருந்துச்சு. அதில் நாட் ஃபவுண்டன்ல மாதிரி தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் வந்து டவுன்லோட் ஆகுது, எல்லாருக்குமே டவுன்லோட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம டெலகிராமில் ஒரு சில பேருக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சிலபஸில் என்ன ரெகுலேஷன் 2021க்கும் ரெகுலேஷன் 2025 சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அவங்க லோகோ கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் அந்த லோகோவே இல்லை. ரெண்டாவது வந்து நிறைய இதில் சப்ஜெக்ட் கூட இல்லை. ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் கொண்டு வருவாங்க. ஸோ மெயினாக வந்து இதில் எத்தனை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு செமஸ்டருக்குரிய சிலபஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் இன்னும் நிறையா சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களை கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் அவுட்கம்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன கேட்டகரி அப்ரிவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்எல்னா செல்ஃப் லேர்னிங்கு, ஓஇனா ஓப்பன் எல்டிவ், ஸோ எல்னா உங்களுக்கு லெபார்ட்டரி கோர்ஸு, டீனா தியரி, இதெல்லாம் நார்மலாக இருக்கிறது தான். பிடபிள்யூ அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் ஒர்க். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும் சப்ஜெக்டோட உங்களுக்கு கொடுத்தாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19 கிரெடிட்ஸு, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 22 கிரெடிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரியில் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு செமஸ்டரோட சிலபஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு வட்டம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு தேர்ட் செமஸ்டரில் ஒரு ப்ராஜெக்ட், ஃபோர்த்து செமஸ்டரில் ஒரு ப்ராஜெக்ட், அதாவது இது நார்மலாக ஏற்கனவே இருந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து ப்ரோக்ராம் எலக்டிவ் கோர்சஸ் அப்படிங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் உங்களுக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் வந்து நிறையா இருக்குது. எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதிலே வந்து கீழே உங்களுக்கு வெயிட்டேஜும் கொடுத்துருப்பாங்க. இது ரெகுலேஷன் 2025 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருந்துச்சு. இந்த டைம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரே இதிலே வந்து இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கான்செப்ட்ஸ் என்னதாக இருந்தாலும் நிறையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ்டாகவும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சிலபஸே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சிலபஸ் பற்றி என்ன தோணுது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதான் உங்கள் சிலபஸ். இதில் நிறையா வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட ரெஃபரன்ஸு, ஸோ சோர்ஸு, ஆக்டிவிட்டி என்ன இருக்குது, ஸோ அதுபோக உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஓவராலாக இதுதான் வந்து உங்களோட பிஜி ரெகுலேஷன் 2025 சிலபஸ். இப்போதைக்கு வந்த சிலபஸில் இதெல்லாம் வந்து உங்களோட சிலபஸில் இருக்குது. இந்த சிலபஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.